எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் சிலேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய கொஸ்டின் கேட்குறதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் எனக்கு பூர்வீக சொத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது எப்போ சரியாகும்? ஏன்னா எனக்கு பங்காளிகள் நிறையா இருக்கிறாங்க. அப்பாவுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே நிறையா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கேஸ் போட்டாங்க. ஸோ அந்த கேஸ் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, அதனால் எனக்கு ஏதாச்சும் அதனால் எனக்கு ஏதாச்சும் லாபங்கள் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ பூர்வீக சொத்து ஒருத்தர் கிடைக்குது கிடைக்கல, இது ஜாதகத்தில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம்னா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, எட்டாவது வீடு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹவுஸ். இந்த பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறப்ப, ஏன்னா எட்டாவது வீடு தான் நம்ம உழைக்காமல் வரக்கூடிய பணத்தை சொல்கிறது எட்டாவது வீடு தான். இல்லைன்னா அடுத்தவருடைய பணத்தை சொல்கிறது எட்டாவது வீடு தான். இப்போ உங்கள் தாத்தா சம்பாதிச்சு வச்சிருப்பார், அது நீங்கள் உழைக்கல இல்லையா? ஸோ அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற வாரிசுங்கிற அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது உங்களுக்கு உழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணம். இந்த உழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் வரக்கூடிய பணம், அது ஏதாச்சும் உயில் மூலியமாக வரக்கூடிய பணம், அதாவது இன்சூரன்ஸ். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் யாராச்சும் ஒரு இறந்து போயிட்டாங்க, அவருடைய அமௌண்ட் நமக்கு வருதுன்னா, ஸோ அந்த இன்சூரன்ஸ் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது எதுன்னு பார்க்குறப்ப அந்த எட்டாவது வீடு தான். இந்த எட்டாவது வீட்டில் லக்ன சுபர்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் சரி, எட்டாவது வீட்டில் ஒன்றுக்கு மேற்கூட கிரகங்கள் அமைந்திருந்தாலும் சரி, இந்த எட்டாவது வீட்டுக்கு குருவோட பார்வையோ குருவோட சேர்க்கையோ இல்லைன்னா சுபகிரகங்கள் எட்டாவது வீட்டில் உட்காந்து இருந்தாலும் சரி, அந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்திகள் வரும்பொழுது நிச்சயமாக அவருக்கு சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக கிடைத்துவிடும். ஒருவேளை அந்த எட்டாவது வீட்டில் லக்ன சுபர்கள் இல்லாமல் லக்ன அசுபர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு எடுத்துக்கலாம். மேச லக்னத்துக்கு ஆகாத கிரகம்னு சொல்லி பார்க்குறப்போ புதனும் சனி சுக்கிரன், ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட கிரகங்கள் எட்டாவது வீட்டில் உட்காந்து இருந்தாங்கன்னா அந்த வரக்கூடிய பூர்வீக சொத்தில் ஒரு சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்தது ஒரு சொத்தாக இருக்கும், வரது ஒரு சொத்தாக இருக்கும். அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால ஸோ ஜட்ஜ்மெண்ட் அவங்க அகேன்ஸ்டாக வரும். ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் வரும். ஆனால் அதே இது லக்ன சுபர்களாக இருந்து இயற்கை சுபகிரகங்களால் சுக்கிரனும் குருவும் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான அசட் அவங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிடும். அதனால் எட்டாவது வீட்டில் யார் அவருக்கு வலிமையான கிரகங்கள் உட்காந்துருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அவர்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் உருவாக்கி விடுகிறது. நன்றி, வணக்கம்.